பச்சை பயிர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சை பயிர் எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பச்சை பயிரெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பச்சை பயிரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பச்சை பயிரை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு இதை டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட பிரஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் ஆகிறது நல்லா தெரியுங்க. கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்திருக்குங்க பச்சை பயிறு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிறு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் நான் துருவின வெல்லத்தை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லம் சேர்த்து கலந்து விடும்போது தண்ணி விட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. நீங்கள் அந்த டைமில் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது சரியாயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சுண்டல் எல்லாம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் இந்த சுண்டலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. இது கூடவே நான் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான பச்சைப்பயிறு ஸ்வீட் சுண்டல் ரெடி. எப்போவுமே காரமாக செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்வீட் ரெசிபியாகவும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.